நாகர்கோயில் என் பிள்ளை அமெரிக்காவில் இருக்கு, வெளிநாட்டில் இருக்கு, கல்யாணத்தை முடிச்சுட்டாயா? வெற்றி மாறக்கூடன்னு உத்தரவு. ஒரு நல்ல மாப்பிள்ளைய வர வச்சாச்சு, அவன் உள்ள திரும்பி சந்தோஷமாயிடுது, அவளுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைதுப்பா. இந்த வெற்றி மாலை அவளுக்கு மனமாலையாக இருக்கும். 2 பிள்ளை பிறக்கும், பேரன் பேர் என் பேர், பேத்தியா பேர் பகவதி. போயிட்டு வா, நல்லா இருக்கும். அதே நாகர்கோவில் எல்லை தொழில் கடன் பெற்றவர்கள் யார்? கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நீ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் கொஞ்சம் நஷ்டமும் நடத்த முடியாத மன உபாதையும் நடக்கு. இதுக்கு மற்றவங்களால் ஏதோ இடைஞ்சல் நடந்திருக்குங்கிற ஒரு சிந்தனை, ஒரு குளறுபடியான உணர்வுகள் உங்கள்கிட்ட ஓடுது. அதை தீர்த்து உங்களை தெளிவாக்கி தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும் சொல்லுங்களே? கண்ணை முடிக்காத, கண்ணை முடி, நல்ல முடி. இந்தா அங்கே உள்ள 2 பேர் உதவி செய்வான், என் உதவியால் வேலை உறுதியாயிரும். நல்லாரு, ஆனந்தமாரு, மொதமாக சம்பளத்தை கருப்பசாமி கொண்டு கொடுத்துருடா. என் பிள்ளை நல்லாரு, செல்லமாரு, ஓடு. கருப்பசாமி, ஆமாம், அதே நாகர்கோவில் எல்லை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி மனம் குழம்பி வந்த மகன் யாருப்பா? வரலாம் 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 வரலாம். நீங்கள் இந்துக்களாக இருந்தாலும் வேளாங்கண்ணி மாதா அவங்க பக்கம் வரல, அதுக்கு என்ன காரணம்? சர்ச் இருக்கு, அதான் வாரா. என்ன கெட்டிக்கார பிள்ளைங்க தான். இவளுடைய கல்வியை பார்த்தேன், கல்வியில் இவளுக்கு நல்ல நுண்ணறிவு இருக்குது, ஆனால் அதை கல்வியை மெமரி அக்செப்ட் பண்ணக்கூடிய மனநிலைகளில் கொஞ்சம் குறைவு இருக்குது. ஓகே, அப்படி தானே? அதனால் அதில் சைக்காலஜியாக எந்த ப்ராப்ளமும் இல்லை, வெற்றியாக்கி தரேன். இப்போ வெளிநாடு சம்பந்தமான ஒரு சிந்தனையில் முடிவெடுத்து இதுவரை அழைப்பு வரவில்லையே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வர வச்சுட்டா சொல்லு சொல்லு. கால் வந்துட்டு வா, போ. கல்யாணம் முடிச்சிட்டாளா? உங்கள் அப்பனை எங்கே? உங்கள் அப்பன் சொன்னால் வருத்தப்படுவீங்க, சொல்ல வேண்டாம்னு சொல்லியாச்சு. ஏன்னா உங்கள் அப்பனை பெற்ற தாத்தாவும் பூட்டணும் 2 முண்டாட்டிக்கார போயிடுவேன், சரிதானே? அதனால் இருதார யோகம் இருக்குது. அதனால் இவளை நம்ம கொஞ்சம் கஸ்டடியில் வச்சுக்கிட்டு இவளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைப்போம், சரியா? கால் வந்துட்டு வா. சொல்லுறத கதைன்னு கேட்டுட்டு போயிடாத. அவளை அப்படி சொல்லுதோம்னா அதில் 1000 அர்த்தம் மறைஞ்சிருக்கும். நல்ல மனசை தீட்டிக்கணும், புரியுதா? நாங்கள் விரும்புகிற மாப்பிள்ளைக்கு நீ வாக்கப்படணும். ஓகே, உட்காருங்கள. கலெக்டர் லெவலுக்கு படிக்கக்கூடிய பிள்ளை, ஆனால் நீ படிப்பை மாற்றி இப்போ படிச்சுக்கிட்டு இருக்க. கருப்பசாமிக்கு இந்தா வெளிநாடு போ, ஓடு. முதல்ல சம்பளத்தை கோயிலுக்கு கட்டு, ஓடிப்போ ஓடிப்போ ஓடிப்போ. கருப்பசாமி, ஆமாம், அதே நாகர்கோவில் எல்லை வீடு சம்பந்தமாக மனக்குழப்பம் உடையவர்கள் யாரப்பா? வாங்க. சரி, வீட்டுக்குள்ளே வாழ்ந்தவங்களுக்கு செய்வன இருக்குமோங்கிற சந்தேகம் யாருக்கு இருக்கு? வரலாம். நீங்கள் என் காலில் விழுந்தாலும் உங்கள் முன்னால் வந்து எசிக்கமா நிற்கா. எங்கே இருக்கா? எசிக்கம்மன். இப்போதைக்கு உங்களுடைய மனையில் 1.25 வருஷமா இடுப்புக்கு கீழே உளைச்சல் வேதனை எல்லாம் இருக்கும், இருக்கா? அவசியம் இல்லாமல் திடீர்னு தலை சுத்த ஆயாசம், அப்படி கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற பயம்லாம் இருக்குது, இருக்கா? அதே மாதிரி அவசியம் இல்லாமல் நிறைய பணங்கள்லாம் லாஸ் ஆகிருக்கும், சேமிப்புக்கு இடம் இருக்காது. ஒரு இடம் சொந்தமான குழப்பம் உபாதை உள்ளத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். பார்க்குற தொழிலை சரியாக செய்ய முடியாத துன்பம் இருக்கும், நடந்துக்கிட்டு இருக்கலாம். கால் வந்துட்டு வா. வச்சானும் வச்சான் சொல்ல மாட்டேன், கோயிலில் போய் வச்சான். என்னடா ஒன்று சொல்ல மாட்டேங்கியா? வச்சானும் வச்சான் பா 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 பா. அதனால் அங்கேருந்து இங்கே வந்தால், இங்கேருந்து அங்கே வந்தோம்னா ஒரே அலைச்சலும் திருச்சலுமாக இருக்குது. கோயிலாக அலைஞ்சி எல்லாம் பார்த்தாச்சு, ஒன்றுமே தீரலை. இப்போ இந்த உடல்நிலையை சரியாக்கி தெளிவு பண்ணி தரணும். 3 முறை என்னை பார்க்க வரணும். உங்கள் தாத்தா காலத்தில் ஒருத்தன் சாமி ஆடுறானே, அவன் யாரப்பா? அது அந்த சாமியெல்லாம் இப்போ வருதா அவங்க வீட்டில்? தம்பிக்கு வருது. எந்த தம்பி? உன் தம்பி, கடைசி தம்பி. சத்தம் போடுறாங்க, அவன் தானே. கால் வந்துட்டுவான். சாமி சத்தம் போடுது, ஆனால் காரியம் சாதிக்க மாட்டேங்குன்னு இவன் ஏசுதான். எப்படி போய் கெட்டிக்கார போய் தானே ஓன்னு சத்தம் போடுதியே, என்னத்தை எங்களுக்கு சாதிச்சு தந்த?
அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை. சத்தம் போட்டு ஆட்டை கொண்டா, கிடாயை கொண்டா, கோழியை கொண்டா, முட்டையை கொண்டா. என்னத்துக்கு? ஆம்லேட் போட்டு சாப்பிடவ வாங்க. வர்றான். கேட்டா என் வாயை கட்டி வச்சிருக்காங்கப்பா, என் கையை கட்டி வச்சிருக்க. அவ்வளவுக்கு கெட்டக்கூடிய அளவுக்கு நீ எங்கே போன? உண்மையா இல்லையா? அப்படி என்ன அந்த கெட்டெல்லாம் அறுத்து உச்சாடனம் ஆகி கொண்டு வந்துட்டோம்னா உன் தம்பி அவனே ஒரு சாமிங்கிற முடிவுக்கு வந்துடுவான். அதனால அந்த தெய்வம் வருமா அப்படின்னு கேட்டு அடுத்த முடிவு எடுப்போம். இப்போ உன் உடல்நிலையவும் குழப்பங்களையும் தீர்த்து தெளிவாக்கி தந்தா போதுங்களா? இந்த 3 முறை என்னை பார்க்கவா, வெற்றி உண்டு. எங்கேயோ பணம் கொடுத்துக்கலாங்களா? அது என்னாச்சு? கிடைக்கலாம். எதுக்கு கொடுத்தப்பா? கஸ்டமருக்கு கேட்டான்னு கொடுத்தியா? நீ ஒட்டிக்கு ரெட்டி கிடைக்கும்னு கொடுத்தியா? நான் வாங்கி தரேன். போ இந்த அப்படியே வாங்கி தரேன். ஓடு 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 ஓடு. கருப்பசாமி வள்ளியூர் எல்லை மன்னமேவும் ராஜகுமாரன். இது யாருடா? இது யாருமா? இந்த கேள்வி நான் கேட்கலாமா? கேட்கலாமா? கேட்கக்கூடாது. கேட்டால் அர்த்தம் இருக்குமா? இருக்குமா இருக்காதா? என்ன அர்த்தம் இருக்கும்னு நினைக்கிற? எத்தனை கல்யாணம்டா? கல்யாணம் எத்தனை? சரி, கால் வந்துட்டு வாங்க. ஏன் அழுதாய் ஏன் அழுதாய் என் உயிரே ஏன் அழுதாய். சரி, வரலாம். உனக்கு எனக்கு இப்போ உனக்கு என்ன செய்யணும்? உன் உடல்நிலைகளில் சில கோளாறு காட்டுது. உண்மையா? உன்னுடைய நுரையீரலை போய் பார்த்தேன். பங்க் 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 சரியாக ஃபங்க்ஷன் ஆகாமல் டென்ஷனும் மனக்கோட்டமும் இங்கேருந்து இங்கே வர வலியும் அடிக்கடி வருது. ஏதோ நடந்திருக்கு சாமி அப்படின்னு ஒரு சிந்தனை. இன்னொன்று சொல்ல முடியுங்க, உண்மையா இல்லையா? அதை குணமாக்கி வெட்டியாக்கி தரணும். கால் விட்டுரும். நீ உட்காருடா. வேற என்னப்பா வேணும்? இவ உடல்நிலையை நல்லாக்கி தரேன். நீ இவ மனைவின்னு ஏற்றுக்கொண்ட ஒரு முக்கிய கடமைக்கு அவளை கண்கலங்காம உன்னை காப்பாற்ற வைக்கேன். எந்த மனக்குறையும் இல்லாமல் நான் வாழ வச்சு தந்துடுறேன். சரிண்ணா? ஏன் அப்படியெல்லாம் சொல்லுதேன் அப்படின்னு கேட்டா, இவ ஊர் எந்த ஊர்? சொந்த ஊர் இப்போ இருக்கிற ஊர் பக்கத்தில் நான் போனேன். அந்த ஊருக்கு தெற்க ஒரு சுடுகாடு இருக்கு. புரியுதா? அந்த எல்லைக்குள்ள இருந்து ஒரு தீய சக்தி உங்களுடைய குடும்பத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து உனக்கு நிறைய தீவினைகள் ஆகி குழப்பமாகுது. உங்கள் தருமபுரி எல்லையில் போனேன். சடையை விரித்து முனியுத்தரம் வந்து நிற்காங்க. அந்த தெய்வம்லாம் இப்போ துணைக்கு வரல. ஆனால் இப்போ இந்த உடல்நிலையும் சரியாக்கி தரணும், வருமானங்களையும் சீர்படுத்தி தரணும். பிள்ளைகளை அனுபவிடாமல் காப்பாற்றினா போதும்ல. மொத்தமாக கால் வந்துட்டுவாங்க. இப்படியெல்லாம் சத்தம் கேட்குது. நம்ம என்னத்தை சொல்ல, நம்ம என்னத்தை சொல்ல, என்னத்தை சொல்ல வரலாம். இன்னும் 3 முறை என்னை வந்து பார்க்கணும். தீபாவளி கழிந்து வேலைக்கிழமை சாயங்காலம் என்னை வந்து பாருங்கள். வெற்றி உண்டு. குணமாக்கி தரேன். ஐஸ்வர்யமாறு தெளிவாக்கி தரேன். வா நல்லாரே. என்ன கூட்ட வேலைக்கிழமை வர்ற அதை வாங்க கேர் பண்ணுவோம். உடம்பு வீட்டில் டாக்டரை போய் பார்த்து பிளட்டு எத்தனை சதவீதம் இருக்குது என்ன பார்க்கணும். வா, பிளட்டு எத்தனை சதவீதம் இருக்குது, வேறு என்ன பிரச்சனை இருக்குன்னு லேசாக பார்த்துட்டு வந்து அந்த ரிப்போர்ட்டோடு என்னை வந்து பார்க்கணும். அவங்ககிட்ட நார்மல் 1-2 சொன்னால் நான் காப்பாற்றுவேன். அவங்ககிட்ட வேறு எது இருக்குன்னு சொன்னால் அந்த மருத்துவத்தை சரியாக்குவேன். ஓகே, போய்ட்டு வா. பழவூர் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கழிந்த ஒரு 1.25 மாதமாக சூசைட் பண்ணிக்கிடலாமாங்கிற ஒரு மனக்குழப்பம் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு. இதுக்கு காரணம் 2 பேர்களுடைய இடைஞ்சல். ஒரு பெண்ணும் உண்டு, அதில் ஒரு ஆம்பளையும் உண்டு.
இந்த காரணத்தினால் இவங்களை இங்கேருந்து காலி பண்ணிடணும், அப்படி இல்லைன்னா இவளை சோதியை முடிச்சிடணும் ஒரு முடிவெடுத்து சில குளறுபடிகளை செஞ்சு வச்சுருக்கு. ஆள் யாருன்னு சொல்ல வேண்டாம், விஷயத்தை சொல்லி வாரேன். இதுக்கு ஒரு பணம் ஒரு காரணம். அந்த பணத்தால் உயிரே போயிருமோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உனக்கு இருக்குது. கால் வந்துட்டு வா, முடித்துறோண்டா காலே. எவன் வாத பாத்ரூம்ல வா, பணங்கணும் கேட்டு வந்து உன்னை வெட்டி சோழியை முடிச்சு போடுவேன் அப்படின்னு சொன்னாமல. அவன் போட்டாவை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற, அவன்கிட்ட இருந்து பணத்தை நான் வாங்கி தரேன். அப்படி இல்லைன்னா ஒரு இடத்த எழுதி உனக்கு தரேன். ஓடிப்போ. பணம் வாங்கிட்டு செக்கு கொடுக்கல, என் கஷ்டத்தை பார்த்து செக்கை வாங்கிட்டு ஃபைனான்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. நான் கொடுத்தேன், தப்பான இருக்கேன்ட்டு பணம் நாங்கள் கொடுக்கலன்னு வச்சு செக்கை கலெக்ஷன் கொடுத்து அடுத்த அதை நான் வேறு மாதிரி மாற்றி தரேன். தைரியமாக இருக்கு. அந்த வழக்கை அடிச்சுட்டு வந்துட்டா போகும்ல. ஓகே போ, போட்டா கொண்டு வா. வார தீபாவளி கழிஞ்சு கொண்டு வா அப்படின்னா இன்றைக்கே கொடுத்துட்டு போ. ஓகே போயிட்டோம். கருப்பசாமி, பாண்டிச்சேரி. பிள்ளையார் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்கு? பிள்ளைங்களை பற்றி என்னப்பா கேட்கணும்? அந்த வாழ்க்கையை சரியாக்கி நல்ல நிம்மதியாக வாழ வச்சு தந்தா போதுங்களா? பிரிவு இல்லாமல் ஆக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு அடிப்போம், உடனே அடிச்சு போடுவோம். வா. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லணும். உங்கள் கணக்கில் அது வந்து செய்வன கோளாறுன்னு தெரிஞ்சு போச்சு, என் கணக்கில் அப்படி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நீ கற்பனை பண்ணி இன்னொருத்தனை திட்டுனா அந்த பாவம் நமக்கு பிடிக்கும். செய்வனையும் இல்லை வைவனையும் இல்லை. நானே குணமாக்கி தரேன். 3 முறை என்னை பார்க்கவா, நீ நல்லா ஆகிட்ட. ஐஸ்வர்யமாரு பணத்தெல்லாம் இழந்திருக்க, வாங்கி தரேன், நல்லா இருக்கும். எங்கே சரிவலிக்கா சுவாமியே போயிட்டு வாங்க. புண்ணியம் பெறுங்க, புண்ணியம் பெறுங்க. அடுத்து வரும்போது கூட்டுவா. போயிட்டான் கருப்பசாமி. ஆமாம், கடலூர் குறிச்சம்பட்டி 17 பேர் ஒன்றை மாதிரி அப்ளிகேஷன் போட்டிருக்கான். எத்தனை பேர் போட்டிருக்கான்? ஆனால் உன்னுடைய இடத்துல உனக்கு கிடைக்கிறதுக்கு நான் சீட்டை ஒதுக்கியாச்சு. வேலையை வாங்கி தந்தால் போதுமில்ல. கால் வந்துட்டு இந்தாவா. கலெக்டர்கிட்ட இருந்து ஆர்டர் வந்துடும், வாங்கியாச்சு. மொதல் சம்பளம் கருப்பசாமிக்கு. ஓடிப்போ ஓடிப்போ. கண்ணமுடி இந்தா பணமாக சேரும், ஆனந்தமாக இருக்கு. போயிட்டோம். அதே கடலூர் எல்லை கடன்பட்டு மனவேதனை அடைந்த மகன் அங்காள பரமேஸ்வரி தாயே. உட்காருங்க. உங்களை பார்க்கும்போது அங்காளம்மன் வராள எங்கே இருக்கா? இருக்கால? கொஞ்சம் ரேடியோலாம் பிடிக்கும் போலுக்கு, சத்தமெல்லாம் கேட்கு இருக்குல்ல. கால் விட்டுறாங்க. கடன் வாங்கி கல்யாணம் முடிக்கலாம், கடன் வாங்கி வீடு கட்டக்கூடாது. உண்மையா இல்லையா? ஏன்னா டக்குன்னு மண்டையில் ஓடும், இந்த வீட்டை அடமானம் வச்சா என்ன அப்படின்னு தோணும். பெரியவங்க வாக்கு என்ன சொல்ற? கடனை தெரிந்து வாங்க வேண்டும், இடத்தை தெரியாமல் வாங்க வேண்டும். ஏன்? கடனை தெரிந்து 4 பேருக்கு தெரிஞ்சு வாங்கினா தான் 4 பேர் சாட்சியாக இருந்து ஒழுங்காக ரூபாயை கொடுப்பாமனு வரும். இடத்த தெரியாமல் வாங்கணும். ஏன்? அந்த இடத்த 100 பேர் பிளான் போட்டிருப்பான். ஒருத்தன் போகும்போது அதை கெடுக்கிறதுக்கு ரூட்டை அவன் கொடுப்பான். ஏன்னா மனித உலகம் அப்படி. தெரியாமல் நோட்டை நீட்டியாச்சுன்னா இடம் நமக்கு வந்துடும். அதான் கடனை தெரிந்து வாங்கணும், இடனை தெரியாமல் வாங்கணும். உண்மையா இல்லையாப்பா? இப்போ உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், இப்போதைக்கு ஒரு 25% கடன் இருக்குது. உண்மையா இல்லையா? அந்த கடனை தீர்க்கக்கூடிய வழியும் உங்கள்கிட்ட இருக்குது. வருமானத்தை பெருக்கி தந்தால் போதும், அதை ஈஸியாக அடைச்சிருவேன். உண்மையா இல்லையா? இது போக ஒரு பேங்கை அணுகணும்னு சொல்லி ஒரு சிந்தனை ஓடுது, அதையும் நடத்திடுவோம். இவனுக்கு சொந்தமாக தொழில் அமையணுமா அல்லது வேறு வேலைக்கு அனுப்பி தரணுமா? கால் வந்துட்டு வாடா, போட்டு கொடுத்துருவோம். துண்டங்க இருக்குண்ணே. என்ன போஸ்டிங் கேட்குற?
போயிட்டு வா, நீ உட்கார். கால் வந்துட்டு வாடா. முடியுமா? வா. நீ அப்ளை பண்ணது அவங்களால அப்சர்வேஷன் பண்ணியாச்சு. அந்த போஸ்டிங் உனக்கு கிடைக்கிறதுக்கு உத்தரவாயிடுது. சரியா? ஏப்ரல் மாதத்துக்கு உட்பட உனக்கு அதை நான் ரெடி பண்ணி தந்துடுறேன். தயாராகிடுவேன், வேலை நிலையாயிரும். கவலைப்பட வேண்டாம். இதுக்காக கடல் கடந்து போக வேண்டிய நிலைமை இருக்குமான்னு சில சந்தேகங்கள் எண்ணங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வேண்டாம். சற்று பொறுமையாக இரு, ரெடியாக்கி தந்துடுவோம். ஆனாலும் கடல் சம்மந்தமான விஷயத்திலேயே நம்ம மிதப்போம். என்ன செய்வோம்? அது என்ன துறை? ஷிப்பிங் கார்டு துறையா? இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் ஷிப்பிங். போய்ட்டு வாங்க. ஒரே ஒரு ஐடியா தான் இருக்குது, அதை சரியான பார்க்குறியா? இந்த போஸ்டிங்கை நான் போட்டு தந்தாலும் கடலில் மிதக்கக்கூடிய கப்பல் இருக்கு இல்லையா, அந்த கப்பல் துறைக்குள்ள ஒரு இன்ஜினியர் போஸ்டிங் இருக்குது. போவியா? நமக்கு தேவை தொழில் தானையா, அதுவே ப்ளஸ் பாயிண்ட் ஆக்கி வாங்கி தந்துடலாம். உனக்கு அவ்வளோதுக்கு அதில் இஷ்டம் இல்லை, ஆனால் உன்னுடைய அம்சம் அப்படித்தான். தள்ளி இருப்பான். என் முன்னால் வாடா. மனம் குழம்பாம இரு. ஒரே பிடியா என்ன பிடிச்சிக்கா பார்ப்போம். மனசுக்குள்ளே கண்ண முடிக்கா. இந்தா அந்த வேலை கிடைச்சாச்சு, சந்தோஷமா இருக்கு. நீ நினைக்கிற வேலையை போட்டிருக்கேன். நல்லா இருடா. போயிட்டோம். புண்ணியமானுங்க. லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்குமான ஒரு சின்ன சிந்தனை இருக்கலாம், கொஞ்சம் கொடுப்போம். அசத்தி கொடுப்போம். தீர்த்து தரோம்னு சொல்லிட்டு என்ன பின்ன என்ன? இந்தா கண்ண முடிக்கா. குபேர சம்பத்தாக இருக்க சுவாகா. நல்லா இருங்க செல்வங்களே, ஐஸ்வர்யமாக இருங்கப்பா. ஓகே. கருப்பசாமி, ஆமாம். அப்படியா? என்ன வேணும்? என்ன வேணும்? கண்ண மூடி என்னன்னு நான் கேட்கட்டும். இந்த பிள்ளை ஜாதகத்தை போய் பார்த்தேன். சனி பகவான் ஏற்கனவே 2.5 வருஷமாக கொஞ்சம் கடன் சுற்றி இருக்கு. அதனால் நிறைய கடன் பட்டு ஒரு இடத்துலையும் நிலையில்லாத தொழில். ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லை. இருக்கிற இடம் சரியாக தப்பான்னு மண்டையில் குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. பெரியவங்கெல்லாம் பகையாக போயிட்டாங்க, உறவு இல்லை. அதனால் இருப்பிடத்தில் இருக்கிறதா வேற ஊரில் போய் பிழைக்கிறதாங்கிற சந்தேகம் உங்கள் 2 இடத்துல இருக்கு. இருக்கா? கால் வந்துக்கலாம். அம்மா என்ன எங்கே முடியா? மணி ஆகிடுதோ? கடிகாரத்தை நிப்பாட்ட வேண்டியதானே? மழையை நிப்பாட்ட வேண்டியதானே? எப்பே உள்ளியா? அப்போ நீங்கள் நிற்க வேண்டியதானே? அதனால் நீங்கள் நினைக்கிறது மாதிரி மந்திர தந்திரம் எதுவுமே நடக்கலப்பா. அப்படி ஒரு எண்ணம் நமக்கு வேண்டாம். என்ன? ஆனால் இப்போ என் முன்னால் சந்தோஷமாக இருக்கிய. நீங்கள் 2 கீரியும் பூனையுமா அடிக்கடி டக்கு புக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டீங்களாம். என்ன? இவா சொன்னால் நீ கேட்க மாட்டுக்க. நீ இவளை போட்டு அடக்குன்னு அடக்குத. அவளால் முடியலை, தாங்க முடியாமல் துடிக்கா. உண்மையா? கால் வந்துட்டு வா. என்ன முனியாண்டி, நல்லா இருக்கியா? வா. அதனால் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகளில் சனி பகவான்கிட்ட வர வாங்கி உனக்கு கொஞ்சம் பணத்தை தரேன். அதில் நீ நல்லா ஆயிடுவ. வேற உனக்கு என்ன வேணும்? என்ன செய்து பக்கத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனையா? எந்தி செல்லப்பில எந்திப்பில. வா 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 வா. கண்ண முடி. தாத்தான்னு சொல்லிக்கா. சொல்லு தாத்தா சொல்லு. கண்ண மூடிட்டு சொல்லு. சொல்லு இன்னும் இன்னும் உட்காந்துக்கா. 2009 நான் கோயிலை திறந்து சாமி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் தன்னுடைய பிள்ளைவா வயசில் கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்தவர் சொன்னார், கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தார். நான் சொன்னேன், உன் புள்ள இதயத்தில் ஓட்டை இருக்குடா என்ன. அவர் ஆமாம் சார், ஆப்ரேஷன் பண்ணவா வேண்டாமாங்கிறத கேட்ட வந்துருக்கடா என்ன. நல்லா புரிஞ்சுக்கடா. அவர் அதைத்தான் கேட்க வந்தேன். ஆப்ரேஷன் பண்ணிவிடுவேன். ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம்டா. 18 மாதம் கழித்து அந்த பிள்ளையுடைய
இதயத்தினுடைய தசைகள் விரிவடைந்து வளர வைத்து அந்த ஓட்டையை இல்லைன்னு ரிப்போர்ட் கொடுக்காண்டாண்ணே. அதுக்கு பிறகு இல்லைன்னே வந்துருச்சு. 18 மாதம் கழிச்சு அந்த பிள்ளை குட்டிகளோடு வந்து ஆனந்தமாக கும்பிட்டாங்க. இப்போ ஓம் பிள்ளைக்கு சொல்லுதேன், ஒரு பக்கத்து வாழ்வில் ஒரு சுருக்கமும் மடக்கமும் தான் இருக்குது. அதனால் ஆபத்து வருமோங்கிற ஒரு பயம். அந்த பிள்ளையை நீங்கள் பயங்காட்டிட்டு இருக்கீங்கடா, முட்டா பேய் இல்லையா? இந்த பிள்ளை இயற்கையாக நல்லாயிருவான், என் சக்தியான உயிரோடு இருப்பான். காலன்ட்டாங்கடா கூப்பிட கருப்பசாமிய வெற்றிமான உடை உன் பிள்ளை நீடூழி வாழ்வாடா, ஆயுள் கண்டமில்லாம ஐஸ்வர்யமா மதுரை ஆளும் என் தங்கை எங்க அத்தை மீனாட்சி மாதிரி வாழ்வா. ஓ புண்ணியப்படு. இல்லை நான் கிடாக்கறி திங்க மாட்டேன்டா. ஆனா எல்லையில் இருக்க கருப்பசாமி யாருக்காவது போய் ஒரு கிடாயை நேர்ந்து விட்டுரு. ஓ ஓடுறா. மதுரை மேலூர் உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போனேன். எல்லையில் நான் கருப்பசாமி இருப்பேன், இருக்கனா? அதே மாதிரி என் தங்கை வீர காளி அங்கே ஒருவர் குடியிருப்பாள். அது பக்கத்தில் போனேன், ஒரு எல்லையில் கொஞ்சம் பால் பண்ணையா இருக்கு. இப்போ உன்னுடைய வீட்டுக்குள்ள சுமார் 2.25 ஆண்டுகள் பண நஷ்டமும் நிலம் புலம் சம்பந்தமான குழப்பமும் வீட்டுக்குள்ள நடக்கு. உண்மையா? சொந்த பந்தத்தால் ஒரு பகையும் வேதனையும் இருக்கு. இந்த நிலைகளை மாற்றி தரணும். வேற என்ன வேணும்? கால் வந்துட்டுவான்.